என்ன வசந்த நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். எப்படி நம்ம ஊர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஊர்லாம் சூப்பரா இருக்குடா. ம். ஆனா இந்த ஊர்ல பனங்காடுன்னு ஏதோ ஒரு இடம் இருக்காங்க. பணங்காடா? இல்ல, நான் அது யாரு பக்கத்துல உனக்கு சொன்னது? அது யாரு உனக்கு சொன்னது? எங்க பாட்டி தாண்டா சொன்னாங்க. ஆனா அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? சரி, அதை பத்தி நான் சொல்றேன். நம்ம உட்காந்து பேசுறேன். ஆ. 1982 காடுகளை அப்ப அந்த காடுகள் இருக்கும்போது நிறைய மர்மங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ஊருக்காரர்கள் யாருமே இங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த காட்டுக்குள்ள யாரு போறாங்களோ அவங்க உயிரோடு வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு பொய் வந்து பரவலாகவே பேசப்பட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஊர்ல 2 சின்ன பசங்க மட்டும் எதை பத்தியுமே கவலை இல்லாம அந்த காட்டுக்குள்ள போனாங்க. அப்ப அந்த அவருடைய பெற்றோர் வந்து பேரண்ட்ஸ் சில பசங்களை காணாம எல்லா இடமே தேடி பார்த்தாங்க. நான் கிடைக்கவே இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளை அந்த காட்டு பக்கம் போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த காட்டு பக்கம் பார்க்கலான்னு போனாங்க. போகும்போதுதான் அந்த பசங்க உள்ள இருந்து அவ்வளவு தைரியமா வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது அந்த ஊரே வந்து இந்த காட்டுல எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு அந்த ஊரே வந்து நம்ப ஆரம்பிச்சிச்சு அந்த பசங்க கொடுத்த செஞ்ச காரியத்தினால. இப்ப அந்த ஊர்ல அதுக்கடுத்து நார்மலா எல்லாருமே அந்த காட்டுக்கு நார்மலா இருந்தாங்க. அப்ப இந்த ஊர் மக்களே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சு நடந்த ஒரு சம்பவம். அப்ப ஒரு காதல் ஜோடி ஊரை விட்டு பஞ்சம் போயிருக்காங்க அந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த பனங்காடை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த சைடா வரும்போது அந்த காட்டுல அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பையனுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பையனை அங்க இருக்க வச்சுட்டு அந்த பொண்ணு பக்கத்துல அப்ப அந்த ஊர்ல வைத்தியர் இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு அந்த பொண்ணு வைத்தியரை பார்க்க போச்சு. வைத்தியரை பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு அந்த பையனை தேடி அந்த காட்டுக்குள்ள போச்சு. காட்டுக்குள்ள போகும்போது அந்த பையன் இங்க இல்ல. தேடி தேடி அந்த பொண்ணு கத்தி பார்த்துருக்கு. பார்த்தா அந்த பையன் இங்க கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் அந்த காட்டுக்குள்ள போனாங்க. போகும்போது அந்த பெண்ணு இறந்து கிடந்துச்சு. அதோட அந்த பையனோட உடம்பு தேடினாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி மேல 3 பசங்க இங்க போனாங்க காட்டுக்குள்ள. போனவங்க திரும்ப வர்றது ஊர் மக்கள் போய் பார்த்தா அந்த 3 பேருமே இறந்து கிடந்தாங்க. அதுக்கடுத்த நாள் ஒரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ள நடந்து தைரியமா போச்சு. அந்த பொண்ணும் வரவே இல்லை. அந்த காட்டுக்குள்ள இறந்து கிடக்கு. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அந்த காட்டுக்குள்ள யாருமே போறதில்லை. வதந்தி அந்த விஷயம் அன்னைக்கு உண்மையா மாறிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள போகாமையே அந்த ஊர் மக்கள் இங்க வாழ ஆரம்பிச்சாங்க. காலங்கள் மாற மாற எல்லா இடத்துலயும் மக்கள் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்த மட்டும் எதுக்குமே யூஸ் பண்ணவும் இல்லை, இங்க யாரும் போறதும் இல்லை. பல ஆண்டு காலமா ஆனாலும் அந்த இடத்துல இன்னும் போக யாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்ததில்லை. இப்ப கூட 5 மணி ஆனா இந்த ஊர் மக்கள் அந்த சைடே போக மாட்டாங்க. அந்த பொண்ணு எப்படி யாராச்சுங்க இது வரைக்கும் ஆமா, தெரியல. முரேஷா, ஆமா, தெரியல.
ஏய், அங்க பணம் கடை இருக்கு. இந்த காடு தான்டா